இன்றைக்கி நம்ம பீயிங் அப்படிங்கிற வேர்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் மகிழ்ச்சியாக இருப்பது முக்கியம். இந்த இடத்துல பீயிங் வந்து இப்போ நம்ம ப்ரெசண்ட்டில் இப்போது இருக்கிற மாதிரி அதை சொல்லுவோம், அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ மகிழ்ச்சியாக இருப்பது முக்கியம் அப்படின்னா அந்த இருப்பது அதுதான் அந்த பீயிங் அப்படின்னு சொல்கிறது. அப்போது பீயிங் ஹாப்பி இஸ் இம்பார்ட்டண்ட். is important. Being happy is important. ஸோ அதுக்காக அந்த இருப்பது அப்படின்றதுனால தான் பீயிங் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பீயிங் ஹாப்பி இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள், அவள் கவனமாக இருக்கிறாள். அவள் எப்போவுமே வந்து கவனமாக இருப்பா அப்படின்னு சொல்லலாம். இல்லை இப்போல்லாம் வந்து அவள் ரொம்ப கவனமாக இருக்கிறா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ என்னது, அது ப்ரெசண்ட்டில் இப்போ அவங்க கவனமாக தான் இருந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா she is being careful. அவள் கவனமாக தான் இப்போல்லாம் இருக்கிறா. she is being careful. அடுத்து நான் பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் இப்போல்லாம் வந்து ரொம்ப பொறுமையாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லும். ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா I am being patient. I am being patient. நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல. அப்போ இது எல்லாமே என்னென்னா இப்போது இந்த டைமில் இந்த ப்ரெசண்ட்டில் நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன். அப்போ ப்ரெசண்ட்டு கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லும். ஓகே, அடுத்து அவன் உதவியாக இருக்கிறான். அவன் இப்போல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர், ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல். See you in the next video.